Hi viewers, so we're watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Manu. நம்ம வந்து பேஜ் நம்பர் 203ல சுவாமி விவேகானந்தால மீனிங்ஸ் பாருங்க. சாஸ்வத் மீன்ஸ் ஸ்தாயி, that means வந்து நிலையான. உத்தான் மீன்ஸ் உன்னதி, முன்னேற்றம். தர்ஷன் மீன்ஸ் சாட்சாத்கார், that means வந்து தர்ஷனம், that means வந்து சாட்சாத்காரமா பார்க்கறது. நெக்ஸ்ட் வந்து தர்ஷன் மீன்ஸ் பார்க்கறது. நிச்சய் மீன்ஸ் நிர்ணயிக்கிறது. மஷால் மீன்ஸ் மோட்டி பத்தி, டார்ச். நெக்ஸ்ட் அனுபம் மீன்ஸ் பேஜோடு மீன்ஸ் எடுத்துக்காட்டுதலாக. நெக்ஸ்ட் வந்து காட்டுதல் இல்லாத. நெக்ஸ்ட் வந்து இன்கம்பேரபிள். நெக்ஸ்ட் வந்து கோஜ்னா மீன்ஸ் டூண்டுனா தேடுதல். ஆச்சார் மீன்ஸ் சால் சலன், நம்ம நடவடிக்கை நடத்தை. நெக்ஸ்ட் வந்து சுவாமி விவேகானந்தா 205ல வந்து சென்டென்சஸ் இருக்கு பாருங்க. வந்து பியாஸ் புஜானா மீன்ஸ் தாகம் தீர்க்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சனே விவேகானந்துக்கு ஆத்தியாத்மிக பியாஸ் புஜாயி, அவர் வந்து தன்னுடைய ஆன்மீகமான விஷயங்களை வந்து நிறைய வந்து தீர்த்து வைத்தாரு. நெக்ஸ்ட் வந்து பிரபாவித் ஹோனா, காந்திஜி சே பிரபாவித் ஹோக்கர் வல்லபாய் பட்டேல் நே உனக்கு அனுஜ் பனே, அவருடைய அனுசரணை பண்ணாரு. வல்லபாய் பட்டேல் வந்து தன்னுடைய தம்பியாக அவர் வந்து அனுசரணை பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து அஸ்தித்வ மீன்ஸ் இருத்தல். கல்பனா கே பினா கவிதா கா கோயி அஸ்தித்வ நஹி. இப்போ வந்து கவிதைன்றது வந்து கற்பனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணாமல் நம்ம வந்து கவிதை எழுத முடியாது. லலக்கான மீன்ஸ் சவால் பண்ணுறது. பிரகிருதிக்கோ கோயி லலக்கார் நஹி சக்தா, யாருமே வந்து அதை வந்து எதிர்த்து நிற்க முடியாது, சவால் பண்ண முடியாது, சவால் போட முடியாது வந்து யாரை வந்து தன்னுடைய பிரகிருதி மீன்ஸ் நேச்சர் மேலே. நெக்ஸ்ட் பிரமன் மீன்ஸ் சுற்றுலா. விபின்ன க்ஷேத்ரோं का भ्रमण करने से हमारा ज्ञान बढ़ता है. நம்ம நிறைய இடத்துக்கு சுற்றி போய் பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஞானம் கூட வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து पैराग्राफ क्वेश्चंस வந்து पेज नंबर 208ல வந்து स्वामी विवेकानंद जी का जन्म सन 1063 में 1863 में हुआ. 1863ல அவர் வந்து பிறந்தாரு. बचपन में उनका नाम नरेंद्र नाथ था. அவர் பேர் வந்து நரேந்திர நாத். वे बचपन से ही होनहार थे. நல்ல அறிவுள்ள புத்திசாலி உள்ள பையனாக இருந்திருக்காரு. उन्होंने अंग्रेजी स्कूलों में शिक्षा पाई. அவர் வந்து ஆங்கிலேயர்கள் படிச்ச स्कूल வந்து படித்தாரு. और सन 1084 में बीए की डिग्री प्राप्त की. और 1884ல வந்து बीए வந்து பாஸ் பண்ணாரு. बचपन से ही उनके अंदर एक प्रबल आध्यात्मिक भक्ति, சின்ன வயசுலேருந்து வந்து நிறைய ஆன்மீகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து இருந்து கொண்டே இருந்தது. சுவாமி விவேகானந்த का जन्म कब हुआ? स्वामी विवेकानंद का जन्म सन 1863 में हुआ. स्वामी विवेकानंद के बचपन का नाम क्या था? சின்ன வயசு பேர் என்னது? स्वामी विवेकानंद का बचपन का नाम नरेंद्र नाथ था. और பேர் வந்து நரேந்திர நாத். स्वामी विवेकानंद ने बीए डिग्री कब प्राप्त की? எப்போ வந்து அவர் வந்து முடிச்சாரு? स्वामी विवेकानंद के सन 1884 में हुआ. बीए की डिग्री प्राप्त हुआ. அவர் வந்து 1884ல அவர் வந்து டிகிரி முடிச்சாரு, வந்து பிஏ டிகிரி முடிச்சாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन आंसर्स பாருங்க. வந்து 211 and 212 பேஜ்ல परमहंस की वाणी में कौन सी शक्ति थी? எது போல வந்து சக்தி இருக்குது? परमहंसा रामकृष्ण परमहंसाவுடைய வாய்ஸ்ல परमहंसा जी की वाणी में बिजली की शक्ति थी. that means வந்து கரண்ட் போல சக்தி இருக்கிறது. विवेकानंद ने युवकों को क्या उपदेश दिया? ஒரு இளைஞர்களுக்கு என்ன அவர் வந்து அட்வைஸ் பண்ணாரு? विवेकानंद ने युवकों को आपस में भाईचारे का व्यवहार करने का उपदेश दिया. எல்லாரும் வந்து அந்யோன்யமா அண்ணன் தம்பிங்க போல பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உபதேசம் கொடுத்தாரு. विवेकानंद ने परमहंस से क्या सवाल किया? என்ன क्वेश्चन கேட்டார்? வந்து विवेकानंद ने परमहंसा से आध्यात्मिक ज्ञान संबंधी सवाल किया. நிறைய வந்து ஆன்மீகமான சம்பந்தமான விஷயங்களை வந்து அவர் வந்து கேள்விகள் கேட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 216ல வந்து சுவாமி விவேகானந்தா வந்து பாருங்க. வந்து சாராம்சம் வந்து சுவாமி விவேகானंद का जन्म 1863 में हुआ. 1863ல பிறந்தாரு. बचपन में उनका नाम नरेंद्र नाथ था. சின்ன வயசுல ஒரு பேர் வந்து நரேந்திர நாத். சுவாமி விவேகானந்தா बचपन से ही
ஆத்தியாத்மிக ஞானக்கே பூக்கே தே, அவருக்கு வந்து ஆன்மீகமான சிந்தனைகள் வந்து அவருக்கு வந்து இருந்து கொண்டே இருந்தது. अपनी इस आध्यात्मिक ज्ञान की भूख को शांत करने के लिए वे रामकृष्ण परमहंस के पास गए. அவர் வந்து ஆன்மீகமான விஷயங்களை కొన్ని சில क्वेश्चंस வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக रामकृष्ण परमहंस கிட்ட போனாரு. परमहंस की बिजली जैसी वाणी ने विवेकानंद को आध्यात्मिक ज्ञान को मार्ग खोला. அவருடைய கரண்ட் போல இருக்கிற ஆன்சர்ஸை வந்து அவருக்கு வந்து நல்லா பிடித்திருந்ததுனால அவருடைய வழியை வந்து அவர் ஃபாலோ பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து परमहंस के सत्संग से विवेकानंद ने यह ज्ञान लिया कि लौकिक सुख भोग क्षणिक है. உலகத்தில் இருக்கிற எல்லா சுகங்களும் வந்து க்ஷணிக்கமானது, ஒரு க்ஷணம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொண்டாரு. लेकिन आत्मानुभूति का आनंद सत्य है. ஆத்மா அனுபூதி வந்து ரொம்ப ஆனந்தமானது, சத்தியமானது, உண்மையானது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டாரு. ஆத்மானுபூதி ஆனந்த பிராப்த் பண்ணிக்கா மார்க் சந்நியாசக, அதை போல தெரிஞ்சுக்கணும்னா சந்நியாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசத்தை அவர் வந்து அடைந்தாரு. इसलिए सन्यासी बने और सन्यासी आनारे. फिर ज्ञान की प्राप्ति के लिए हिमालय की ओर निकल पड़े. அதுக்கப்புறமா அந்த ஞானத்தை அடையிறதுக்காக हिमालय பக்கம் போனாரு. हिमालय से वापस आने के बाद वे देश के कोने कोने में भ्रमण करके उपदेश देने लगे. நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அவர் வந்து உபதேசங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சார். வந்து उन्होंने भारतीय युवकों को उपदेश दिया कि பாரதியர்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன உபதேசம் கொடுத்தாருன்னா, अपने को भारतीय कहने में गर्व, நம்ம इंडियंस அப்படி சொல்லிக்கிறதுல கர்வப்படுங்க, का अनुभव करना चाहिए और भारतीय जाति पांति को भूलकर आपस में भाईचारे का व्यवहार करें. நீங்க வந்து ஜாதி மொழி அதுக்கப்புறமா வந்து மதங்களை வந்து விட்டு விட்டு நீங்க எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பிங்களாக பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அப்படி தேங்க்யூ வெரி மச்.